இது ராம் பிரசாத்தோட பகிர்வு. 5 வருஷம் காதல், 5 வருஷம் காத்திருப்பு. ஆனா அந்த காதல் நிலைக்காதுன்னு தெரிஞ்சோம், அந்த காதல் திரும்பி வராதுன்னு தெரிஞ்சோம். இந்த காத்திருப்பு கேட்கறவங்களுக்கு முட்டாள்தனமா இருக்கும், ஆனா இது என்னுடைய பகிர்வு அப்படின்னு ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருந்தாரு. காலேஜ் படிக்கும் போது பத்மினின்னு ஒரு பொண்ணு, எப்பவுமே சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஆனா கியூட்டா இருப்பா. ஆனா இந்த ஊம குசும்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். சைலண்டா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா பண்ற விஷயங்கள்லாம் அந்த நாட்டினஸ் சொல்லுவாங்களா, அதெல்லாம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அப்பப்போ அப்படியே ஒரு கண்ணில் பார்க்கறது இதெல்லாம் இருக்கும். ஒரு கட்டத்தில் நான் என்னுடைய காதலை அவகிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரியும் ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பேர்லாம் விசாரிச்சு வச்சுருப்பாங்களே அவங்க, அதெல்லாம் இருந்துச்சு லவ் குரு. அதுக்கப்புறம் என்னுடைய காதலை சொன்ன, கொஞ்சம் டைம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தா. எவ்வளோ வேணா எடுத்துக்க டைம், ஆனால் பதிலுக்காக காத்திருக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் வரைக்கும் சொல்லவே இல்லை, பேசுறதுல இருந்துச்சு. அதுக்கப்புறமா காஃபி ஷாப் போவோம், ஒரு நாள் மூவிக்கு போவோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஐ லவ் யூ அப்படின்ற மட்டும் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நெருக்கம் அதிகமாக தான் இருக்குது நம்மக்கிட்ட. உங்களை பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 1 இயர் முடிஞ்சுது. கரெக்டாக ஜூன் மாதம் இருக்கும். கரெக்டாக 8th அன்றைக்கி அவள் பர்த்டே. அன்றைக்கி வந்து என்னை மீட் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஏதாவது முக்கியமானதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போனால் சொல்லியிருந்தாங்க, எனக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தல்ல, ஐ லவ் யூ. இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஏற்கனவே உன் பர்த்டே ஜூலை மந்த்து அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. நான் தான் சொல்லி வச்சுருந்தேன் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சும்மா அப்போது ஏற்கனவே இந்த நாளில் தான் என்கிட்ட உன்னோட காதலை சொல்லணுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தியா? ஆமாம், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும் அவளுக்கு என்னை பிடிச்சிருக்குன்ட்டு, எனக்கும் தெரியும். ஆனால் அந்த லவ்வை வெளிப்படுத்தின நாள் அது. இப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சது, அவளும் ஒர்க்கு ஜாயின் பண்ண, நானும் ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணேன். திடீர்னு என்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ண ஆரம்பித்தா. நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிது. நான் கேட்டேன், என்ன ஆச்சு? இல்லை சொன்னால் உனக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை பரவாயில்ல சொல்லு, என்ன ஆச்சு? எனக்கு கேன்சர். இல்லை புரியல எனக்கு, என்ன? இல்லை எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன், இங்கே பாரு எவ்வளோ செலவாகினாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவள் சொன்னது, இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னான். எப்படிலாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அப்படி அவாய்ட் பண்ணான். அதுக்கப்புறம் தெரிய வந்தது அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு. கேன்சர்லாம் கிடையாது, என்னை எப்படியாவது நானே வேலைக்கு போயிடணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டா போல இருக்கு. அவர் லைஃப்பில் வேறு யாரோ ஒரு வசதியானவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. அப்போது நான் வேண்டாதவனாக ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுக்கு நடுவில் டிஎன்பி எக்ஸாம்லாம் வந்துச்சு. அப்போ எக்ஸாம்லாம் பண்ணி பாஸ் பண்ணி விஓ வில்லேஜ் ஆஃபீஸராக எனக்கு வேலை கிடச்சிது. அவள் என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு குழந்தையும் இருக்குது லவ் குரு. ஆனால் 5 வருஷம் ஆச்சு. என்னோட குழந்தைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 3 வயசு இருக்கும். ஆனால் நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, நான் தனியால் தான் நிற்கிறேன். எனக்கு தோணக்கூட மாட்டேங்குது மற்றவங்க மேலே. ஏன்னா நான் உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவகிட்ட இருந்து உண்மைத்தன்மை இல்லாமல் போகும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நம்ம ஒருத்தங்களை பார்ப்போம்ல, பார்க்கும் போதே கல்யாணம் பண்ண இது மாதிரியான பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கா, இப்படிலாம் இருக்கணும், மற்றவங்கள பார்த்து சொல்லுவா. ஏன் இப்படி இருக்காங்களே தெரியலையே, எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கலாம்ல, இப்படிலாம் சொல்லுவா. இப்படிலாம் சொன்ன ஒரு பர்சன், அந்த பர்சன் உண்மையாக இல்லையே காதல் அப்படின்ட்டு எனக்கு ஒரு வருத்தம். இப்போ வரைக்கும் திருமணம்லாம் பண்ணிக்கலாம், அப்படியே ஒண்டி கட்டியாக இருக்கிறேன். எங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்க, என்னால் அவளை மறக்க முடியலம்மா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்க, உங்கள் பகிர்வு பெயின்ஃபுல்லானது தான். அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் எப்படியே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்காங்களே உங்கள் அப்பா அம்மாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்கணுன்னு. யாரோ ஒருத்தங்களுக்காக உங்கள் சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களோட பெற்றோர்கள், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. கொஞ்சம் டைம் எடுத்துங்க, எவ்வளோ டைம் எடுத்துட்டீங்க, கொஞ்சம் டைம் எடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறக்க பழகிக்கிட்டு புது லைஃப் ஆரம்பிங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு.